வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல மறந்துட்டேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, கையில் பார்த்தீங்களா வாட்ச். இதைத்தான் சொல்லணும்னு பார்த்தேன், சொல்லவே இல்லை. நானும் வீடியோ ரிட்டன் அப்லோட் பண்ணணும்னு பார்த்தேன், மறந்து விட்டேன். நேற்றே வந்து வாட்ச் கிடச்சிருச்சு. அதாவது கஸ்டமரே தான் வந்து கொடுத்தாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட நம்பரை வந்து நான் அவங்க ஒரு லொக்கேஷன் வந்து சரியாக இதாகலைன்ட்டு எனக்கு அனுப்பிச்சி விட சொல்லியிருந்தேன். அவங்க லொக்கேஷன் எனக்கு அனுப்பிச்சி விட்ருந்தாங்க. எனக்கு அந்த ஞாபகமே இல்லை. அப்புறம் 2வது நான் அவங்களை கான்டாக்ட் பண்ணிட்டேன். முதல் நான் போட்ட அன்னைக்கு அவங்க ரெஸ்பான்ஸே எதுவுமே பண்ணலை. அந்த சுற்றிக்கிட்டு இருக்கிறதுனால ரெஸ்பான்ஸ் எதுவுமே பண்ணலை. ஸோ அதுக்கப்புறம் அவங்களே கூப்பிட்டாங்க. அப்புறம் நான் சொன்னேன் இந்த மாதிரி இப்படின்ட்டு. அவங்க உடனே இல்லைங்க இந்த மாதிரி குழந்தை எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்ட்டு ஒரு இடத்துல கொடுத்து போகிறேன்னாங்க. ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அனுப்பிச்சி விட்டேன். வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ நான் நேற்றே இதை அப்லோட் பண்ணலான்னு பார்த்தேன். ஸோ நல்லா முடியலை. வாட்ச் கிடச்சிருச்சுங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? உனக்கு உண்டானது எவன் தடுத்தாலும் வந்து சேரும். உனக்கு தேவையில்லாதது எதா இருந்தாலும் போயிடும். இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான ஸ்டைல்லையும் சொல்லலாம். எனக்கு தான் வருது. பொருளாக இருந்தாலும் சரிங்க, உறவாக இருந்தாலும் சரி. அதாவது எப்படி சொல்கிறது, வரும் போகும். ஸோ வர்றதை ஏற்றுக்கிற வேண்டிதான், போகிறத தட்டி விட்டுற வேண்டிதான். ஸோ அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. நான் எப்படி இந்த வாட்ச் வந்து மிஸ் ஆச்சு, நான் அதை பற்றி எதுவுமே யோசிக்கல. ஸோ போகணுன்னு இருக்கு, ஸோ போயிருச்சு. நான் அதை பற்றி பெருசாக ஃபீல் பண்ணிலாம் நான் வீடியோ எதுவுமே போடல. நான் வீடியோ போட கூட பார்த்துருப்பீங்க. பெருசாக வந்து நான் ஃபீல் பண்ணி சொல்லியிருப்பேன், வேணா ஞாபகார்த்தமாக வச்சிருப்பேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான், எதுவுமே வந்து பெருசாக எடுத்துக்கிறாதீங்க. அப்படியே போகிற போக்கில் நீங்கள் வாடு ஜாலியாக போய்கிட்டே இருங்க. அவ்வளோதான், அதுக்கு சொல்ல முடியும், வேறு எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை.